காலையில் 4:30 மணிக்கு கழிச்சு தனியாக வாக்கிங் போயிடுவேன். நடந்துட்டு 5:45 வருவேன். ரொம்ப நாடு கெட்டு கிடக்கு, எப்படி இல்லாமல் செக்யூரிட்டிக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. நீங்கள் தனியாக போகிறீங்க. ஒரு நாளைக்கு ஓட்டுநர் துறை வருவார், இல்லாட்டி இங்கே இருக்கிறப்ப எங்கள் கன்சார்ன் வருவோம். சில நாள் அவங்க எழுப்பாங்க, நானே போயிடுவேன். நானே தனியாக நடந்து போயிட்டு 8:45 வருவேன். அது கொஞ்சம் நான் சொன்ன எனக்கு யாருப்பா எதிரிகள் இருக்கா, எனக்கு என்ன கெடுதல் வரப்போகுது. ரெண்டாவது இந்த செக்யூரிட்டியில நம்பிக்கை கிடையாது எனக்கு. அது மாதிரி அது வந்து ஃபேட்டு. நான் அதில் ரொம்ப அதிக நம்பிக்கை வைக்கிறதில்லை அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாருன்னு சொல்லி தான் இப்போ ட்ரெட்வில் அவர் வாங்கி கொடுத்தாரு. காலையில் இருந்த உடனே முதல்ல நான் ஹிந்து படிப்பேன். எடுத்த உடனே அடுத்து முரசொலி படிப்பேன். அடுத்து மற்ற பத்திரிகைகள். பத்திரிகையில் கடுமையான விமர்சனங்கள் வரும், கருத்துப்படங்கள் வரும், ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் கூட வரும். அது நல்லா ரசித்து சரி பரவாயில்ல, ரொம்ப கிட்டலாம் நல்லா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறேன். அப்படி செய்தி வந்துருக்கல அப்படின்னு நினச்சிக்கிறேன். விமர்சிக்கிற பத்திரிகைகள் பாராட்டவும் செய்யும். பாராட்டுறப்ப வர்ற மகிழ்ச்சி, விமர்சிக்கிற போதும் அதை நல்ல முறையில் சகிச்சு கொள்ளக்கூடிய மனப்பான்மை ரொம்ப அவசியம். அது சிறைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை செய்துட்டு இருந்தேன். அப்புறம் இடையில கொஞ்ச நாள் அதை மூச்சு பயிற்சி ஒழுங்கா செய்யலை. சிறையில் போன பின்னாடி வாழுங்கலை பயிற்சியிலிருந்து வந்து சிறையில் அதை சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு கண்காணிப்பாளர் அதிகாரிகள்லாம் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 500-600 பேருக்கு மேலே சிறைவாசிகள் அதை செய்தாங்க. அதனால நானும் அதை செய்ய ஆரம்பித்தேன். கூட்டமாக சில நாட்கள் போய் செய்வேன். மற்றபடி தினம் காலையில் நான் என்னுடைய அறையிலே செய்வேன். என்னோட 8 பொட்டா சிறைவாசிகள் இருந்தாங்க, அவங்களையும் செய்ய சொல்லி பிறகு நாங்கள் எல்லாமே ஒரு கடைசி 4 மாதம் தினந்தோறும் நாங்கள் மூச்சு பயிற்சி செய்யணும். இடையில ஒரு நாள் லாங் கிரியா, ஒரு 15 நாளைக்கு ஒருக்க லாங் கிரியா செய்யணும். அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, மனதுக்கும் உடலுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. என்னுடைய ஒரே பையன் துரை வையாபுரி, அப்பா பேரு. அண்ணா பேரில் உள்ள பாதியை எடுத்து துரைன்னு சேர்த்து வச்சேன். நான் மிஸ்ஸாவில் இருக்கும்போது சின்ன வயசு, 3 வயசு, பிருந்தாவன் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க அவங்க அம்மா. அங்கே அந்த சின்ன குழந்தையிலே எங்களை பிரிஞ்சிருந்தான். அதன் பிறகு கிருஷ்ணகாலை ஸ்கூலில் படித்தார். அப்புறம் லயலாவில் பிகாம் முடித்து நான் வெளிநாட்டில எல்லாம் போய் படிக்க வேண்டாம், எங்கள் உள்ளூர்லேயே படிக்கிறேன்ட்டு பிஹெச்டியில் MBA பண்ணார். அரசியலை பற்றி எல்லாம் தெரியும், A to Z பேசுவோம், வாதிப்போம், பல விஷயங்களை கருத்து பரிமாறிக்கிடுவோம். எல்லா விதத்திலும் எனக்கு பக்கபலமாக இருப்பார். ஆனால் தாயத்துக்கு கூட அவர் வந்ததில்லை, வரமாட்டார். அப்பாக்கிட்ட ரொம்ப இது பண்ண பிரமிக்க வைக்க வேண்டிய இதுன்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு தான், அவருடைய ஹார்ட் ஒர்க் தான். இந்த ஏஜ்லேயும் 58+ ஆகுது. இந்த ஏஜ்லேயும் அவருடைய டெய்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 to 4 hours தான் தூங்குறது. பட் மார்னிங் இஸ் டே ஸ்டார்ட்ஸ் அட் 4 o'clock. 4 மணிக்கே அவருடைய நாள் ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுக்கு சில நாட்கள் வந்து 1 மணி 2 மணி நைட் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில் அப்போ தான் தூங்குவார் அவர். நாங்கள் அதான் சொல்லிகிட்டு இருக்கோம், ஓரளவு 58 ஆயிடுச்சு, இனிமேல் நாச்சும் இன்னொரு 8-10 years ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் இனிமேல் ரிலாக்ஸாக தான் பண்ணணும், செய்யணும் அப்படின்னு நாங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அரசியல் போய் பேசுவோம் ஜென்ரலாக. சில இஷ்யூஸ் எல்லாம் அப்போ வந்து இருக்கும், எங்களுக்கு போய் தான் இருக்கு. நான் சொல்லுவேன், பப்ளிக் இப்படி நினைக்கிறாங்கப்பா, இதை நீங்கள் எடுக்கிறது வந்து நீங்கள் இப்போ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது வந்து நல்லா இருக்காது, பொலிட்டிக்கலி நல்லா இருக்காது, பப்ளிக் இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க தெரியாது அப்படி சில இதெல்லாம் இஷ்யூஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண செய்வோம். சில இதெல்லாம் டிஃபர் பண்ணுவேன், சொல்லுவேன் நான். பட் அவர் முடிவு எடுத்துட்டானா சரி, அது அவருடைய பாலிடிக்ஸ் இத்தனை வருஷம் இருக்காரு, கிட்டத்தட்ட 30 வருஷம் மேலே பாலிடிக்ஸில் இருக்கிறது. நமக்கு வந்து சொல்கிறோம், ஒப்பீனியன் சொல்லுவேன், அது எப்படி அவர் முடிவெடுக்கிறது அவருடைய. என்னுடைய ஒப்பீனியன் வந்து அவர் இந்த உழைப்புக்கும் அவருடைய திறமைக்கும் வந்து என்றைக்கோ ஒரு நாள் CM என்றைக்கோ ஆயிருக்கணும்.
இட்ஸ் டூ லேட். மக்கள் மத்தியில் வந்து அவருடைய உழைப்பும் திறமையும் இனிமே சேரலன்னு தான் என்னுடைய இது. பட் ஐ ஹோப் தட் ஹி ரீச்சஸ் த பொசிஷன் இன் ஃபியூச்சர். எனக்கு பிடித்த உலக மாவீரர்களில் ஒருவர் கரிபால்டி. எல்லாருடைய மாவீரர்கள் வரலாற்றையும் படித்து எனக்கு அதில் ஒவ்வொரு படிப்பினையும் இருக்கிறேன். மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியவங்களை, ஒரு சிறிய படையை வைத்துக்கொண்டு உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டருடைய ஒவ்வொரு போர்க்களத்தையும் நான் விரிவாக படிச்சிருக்கேன். எல்லோரையும் விட கரிபால்டியை எனக்கு மனம் பிடிச்சிருக்காருன்னா அவனுடைய வீரம், திட்டமிடும் தன்மை, மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ள சேனைகளை வைத்துக் கொண்டுதான் பிரமிக்கத்தக்க வெற்றிகளை பெற்றிருக்கிறான். தன் நாட்டின் விடுதலைக்காக, தன் இனத்தின் விடுதலைக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கின்ற ஒரு தியாக உணர்வோடு போராடியவன் மாவீரன் கரிபால்டி. அந்த கரிபால்டியுடைய குடும்ப வாழ்க்கையில் அவருடைய மகன் மனோட்டி, அவன் வந்து மிக உறுதியாக அவரோடு இருந்தான். இத்தாலி நாட்டினுடைய விடுதலைக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு வீரன் பெயர் தான் மனோட்டி. அந்த மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட வீரனுடைய பெயரையே கரிபால்டியும் அவன் காதல் மனைவி அனிட்டாவும் அவர்கள் நாலாபுரத்திலும் வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் தென் அமெரிக்க காடுகளில் அந்த பெயரை சூட்டினார்கள் அந்த பிள்ளைக்கு. அவன் கடைசி வரை தன் தகப்பனுக்கு பக்கத்திலே இருந்து வாழைந்து போராடினான். தனக்குன்னு எதையும் விரும்பல. கொஞ்ச நாள் பார்லிமெண்ட் மெம்பரா கடைசியில் இருந்த கரிபால்டி கடைசியில அதுவும் வேண்டான்னு சொல்லி ஒரு ஏறும் ஒரு கலப்பையும் 2 உழவு மாடுகளும் போதும் என் வாழ்க்கைன்னு அப்படிதான் ஒரு வாழ்க்கை நடத்தினாங்க. கார்பிரா தீவுல ஒரு சிறிய ஒரு இல்லத்தை கட்டி இந்த கடற்கரை ஓரத்திலே வாழ்ந்தான். அந்த இடத்த போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை வச்சிருக்கிறேன். என்னுடைய மகன் துரை வையாபுரி ஒரு மனோட்டியை போல எனக்கு இருக்கிறான், அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய லட்சோப தொண்டர்கள் என் பொது வாழ்க்கைக்கு ஒரு முகவரியை தேடி கொடுத்திருக்கிறார்களோ, இந்த இயக்கம் வளர வேண்டும், தமிழகத்தின் பிரதான அரசியல் சக்தியாக பரிணமிக்க வேண்டும். அந்த இயக்கத்திலே இருக்கக்கூடிய முன்னணி தோழர்கள், வீரர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர அமைப்புகளின் நிர்வாகிகள், அடித்தட்டு உயிர்நாதமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள், அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும், நலனோடு இருக்கணும், அவங்க குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும், அவங்க அதிகமாக கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அவர்கள் அத்தனை பேருடைய ஒட்டுமொத்த உழைப்பிலே உருவாகி வருகின்ற இந்த இயக்கத்தை எங்கள் குடும்பம் உயிராக நேசிக்கும். அந்த இயக்கத்திலிருந்து எந்த பலனையும் எங்கள் குடும்பம் பெற்றுக்கொள்ளாது. என்னுடைய உதவியாளர்கள்ல ரொம்ப வருஷமா என்னோட இருக்கிறவங்க திவானும் அருணகிரியும். அவங்க தந்தையார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சங்கரங்கோயிலில் தொடங்கி வச்சவர். அண்ணாவை முதல்ல அழைச்சு கொண்டு கூட்டம் போட்டவர். 25 ஆண்டுகள் நகர செயலாளர் இருந்தவர். இன்றைக்கு எங்கள் கட்சியில நெசவாளர் அணியினுடைய மாநில இணையமைப்பாளராக இருக்காரு, ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினராக இருக்காரு, நகரசபை தலைவராக இருந்தார் அவங்க அப்பா. இன்றைக்கு பெரிய நிறுவனங்கள்ல ஏராளமான ஊதியத்தோட அவர் வேலை செய்யலாம். அவ்வளவு ஆற்றல் இருக்கு கடிப்பறி துறையில், எல்லா துறையிலையும். ஆனா எனக்காகவே என்னோட ஒரு டெடிக்கேட்டடா அர்ப்பணிப்புணர்வோட என்னோட எல்லா காலத்தையும் இருந்துட்டு வர்றாரு. எனக்கு இருக்கக்கூடிய உதவியாளர்கள்ல அருணகிரியை போலவே பாலன், அவங்க அப்பா என்னுடைய உயிர் நண்பர். பாலன் எங்களோட ஒரு அருமையான உதவியாளர். அவர் ஒரு மூவிங் கம்ப்யூட்டர் மாதிரி. இவர் புத்தகங்கள் வெளியிடுறது, என்னுடைய பேச்சுக்களை டிக்டேஷன் கொடுத்தா நான் எடுக்கிறது எல்லாம் அவர் தான் உடனடி செய்வார். தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள் முதல் பகுதி. அண்ணாவனுடைய எழுத்துக்கள் எல்லாமே இருக்கு என்கிட்ட. அவருடைய படைப்புகள் அவ்வளோ வச்சிருக்கேன். அந்த மாதிரி கலைஞருடைய படைப்புகள் அவ்வளோ வச்சிருக்கேன். தமிழ் இலக்கியங்கள் எனக்கு வரலாற்று நாயகர்களாக என்னுடைய வாழ்க்கை வரலாறுகள், மாதிரி ஆங்கில இலக்கியங்கள், சரித்திரம், தமிழ்நாடு சரித்திரம், இந்திய சரித்திரம், உலக சரித்திரம், இந்த மாதிரி பல துறைப்பட்ட நூல்கள் நிறைய இருக்கு. கீழே கொஞ்சம் இன்னொரு 2-3 செல்ஃப் புக்ஸ் இருக்கு. இங்கேயும் கொஞ்சம் இன்னும் நிறைய ஒழுங்குபடுத்துறதுக்காக சிறையில் நான் வாசித்தவை சுவாசித்தவை என்று அதை பட்டியலிட்டு போட எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். 2330 புத்தகங்கள் சிறைக்கு வந்தது. நான் ஒரு 600 புத்தகம் படிச்சிருக்கேன்.
என்னுடைய மகள் வானதி ரேணு, மகனுடைய மகள் பேத்தி, என்னுடைய பேரன் வருண் வைகோ. பேர் யார் கேட்டாலும் வருண் சொல்ல மாட்டான், வைகோன்றுவான். பயப்பட மாட்டான். அவங்க அப்பாவுக்கெல்லாம் பயப்படுறது கொஞ்ச நேரம் தான் செலவழிக்க முடியும். இப்போ ரொம்ப 1.25 வருஷம் அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. இந்த குழந்தைகள் வளர்ந்துக்கிட்டு ரொம்ப மழலை பேசுறதெல்லாம் கேட்குற வாய்ப்பு இல்லை. என்னுடைய பிள்ளைகள் மழலை பேசுறதையும் கேட்க வாய்ப்பு இல்லாமல் சிறைச்சாலை வாழ்க்கை போயிட்டு இருந்தேன். இந்த பேர பிள்ளைகளோடு இந்த 1.25 வருஷம் இருக்க முடியாமல் போச்சுன்னு நான் கவலைப்பட்டது உண்டு. அட்லீஸ்ட் இப்போயாவது வெளியே வந்திருக்கிறேன். இனி நான் இப்போ சுற்றுப்பயணம் பிறப்பா இனி 2 மாதம் கழிச்சு தான் இடையில என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு வருவேன். இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் நேரம் வீட்டில் இருந்தாலும் அந்த நேரம் அவங்களோட இருந்தால் கொஞ்சம் மனசுக்கு ஒரு டென்ஷன்லாம் ஃப்ரீ ஆகிடும். என்னுடைய தம்பி ரவிச்சந்திரனுடைய 2வது பையன் இந்திரஜித் வையாபுரி. அவர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். பொட்டாவில் போனப்போ விளையாடணும் ஆசை, முடியுமா இந்த வயசுலன்னு ஒரு சந்தேகம். வேற ஒரு நாள் என் பிளாக்குக்கு எதுக்க ஒரு பாலை கொண்டு வந்து அப்படி இன்னொருத்தரோட தட்டி பார்த்தேன், விளையாட முடியும்னு தெரிஞ்சது. போனேன், கொஞ்சம் கேலியாக பார்த்தாங்க, வேறெல்லாம் விளையாட போறாரு. ஆனால் ஒரே நாள்லயே வந்து எல்லாரும் நான் விளையாட தெரிஞ்சவன், விளையாட முடியுங்கிறது சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் சிறைவிட எல்லாரும் நல்லா பிரியமாக பழகினாங்க. 5 டோர்னமெண்ட் நடத்தினேன், சிறைவாசிகளுக்கு முடியல. ஒரு தடவை வந்து வெளியிலேருந்து ஒரு டீம் கொண்டு வந்து ஜெயிலில் ஆடினோம். நம்ம காவலர்கள் எல்லாம் விளையாண்டு தோத்துட்டாங்க. தொடர்ந்து நாளைக்கு ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டாங்க. நீ ஏன் கவலைப்படுறீங்க, நான் எவ்வளவோ தோத்துருக்கேன் அரசியலில், கவலைப்படுங்க, ஜெயிக்கலாங்க, நம்பிக்கையோட விளையாடுவோம், நான் உங்களோட ஆடுறேன் அப்படின்னு ஒரு பிளேயரை வெளியே எடுத்துட்டு நான் அவங்களுக்கு செட் பண்ணி நான் ஆடினேன். கண்டினியூஸாக 4 கேம் நாங்கள் ஜெயித்தோம். எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் கொடுத்த இன்ஸ்பிரேஷனும் நீங்கள் கொடுத்த ஒரு ஊக்கம் தான் எங்களை ஜெயிக்க வச்சது. டீமில் மிஸ் பண்ணால் தட்டி